வணக்கம். மீண்டும் திமுகவில் பொன்முடிக்கு பதவி கொடுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். தற்போது பொன்முடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுக்க போகிறார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுகவில் முக்கிய புள்ளியாக வலம் வந்த பொன்முடி அவர்கள் தனது சர்ச்சையான கருத்துக்களாலேயே சரிவை சந்தித்தார். அதோடு சேர்த்து விழுப்புரத்தில் முடிசூடா மண்ணாக இருந்த அவரது செல்வாக்கும் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் அவர்கள் வளர ஆரம்பித்தார். விழுப்புரம் கட்சி நிகழ்ச்சி பேனர்களில் கூட பொன்முடியின் புகைப்படம் தவிர்க்கப்பட்டது. இதற்கிடையே பதவிகளை இழந்தாலும் பொன்முடி அவர்கள் கட்சி தொடர்பாக அவதூறான கருத்துக்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. அதேபோல் கட்சி நிகழ்ச்சிகளையும் தவிர்க்காமல் கலந்து கொண்டார். இனி இப்படி எதுவும் சர்ச்சையாக பேச மாட்டேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் பொன்முடி அவர்கள் உறுதி கொடுத்து சமரசமாக போய்விட்டதாகவும் பேச்சிருக்கிறது. அதன்படிதான் அண்மையில் ஜூன் 3ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதி நிலையத்தில் மரியாதை செலுத்தும் போது பொன்முடியும் அவருடன் சென்றிருந்தார். இப்படி திமுக தலைமையிடம் பொன்முடியின் கிராஃப் மீண்டும் உயர ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது விழுப்புரத்தின் அடையாளமாக கட்சியின் உயர் பதவிகளில் பொன்முடி இருக்க வேண்டும் என்று திமுகவினர் விரும்புகின்றனர். இதற்கிடையே விழுப்புரத்தில் லட்சுமணன் கைகள் ஓங்கினாலும் பொன்முடி விவகாரத்தில் அவர் மீது தலைமையிடம் புகார்கள் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பொன்முடியிடம் மீண்டும் தலைமை கழக பொறுப்பை ஒப்படைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி துணை பொதுச் செயலாளர் பதவியின் எண்ணிக்கையை அதிகரித்து மீண்டும் அவருடைய பதவியை கொடுக்கலாமா அல்லது புதிதாக பதவி உருவாக்கி கொடுக்கலாமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எப்படியோ மறுபடியும் கட்சியில் பதவியை பிடிக்கப் போகும் பொன்முடி மீண்டும் சர்ச்சைகளில் சிக்காமல் வாயை கட்டி வைத்தால் நன்றாக இருக்கும் என்பதே திமுக தொண்டர்கள் குறிப்பாக பொன்முடியின் ஆதரவாளர்களின் வேண்டுகோளாக உள்ளது. முக்கியமாக இந்த விவகாரத்தில் நீண்டகாலமாக கட்சியில் இருக்கும் பொன்முடிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. இருப்பினும் கட்சி பதவி வழங்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவி தரப்போவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற பொன்முடி கடுமையாக உழைத்து விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பான்மையான தொகுதிகளை திமுக வசம் மாற்றினால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்முடி அவர்கள் மீதுள்ள கோபம் முழுமையாக அகன்று பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவும் வாய்ப்புள்ளது. மீண்டும் திமுகவில் பொன்முடி அவர்களுக்கு பதவி கொடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.